ஐடியா டுடே நம்ம நேற்று பார்த்தோம்ல. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் ஜிம்னாக்கு. ஸோ அந்த எஃபோட 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் எதோட முடிச்சிருப்போன்னா, ஜிமினா உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு அந்த மரத்து மேலே அப்படி படுத்த மாதிரி. ஸோ நீங்கள் அண்ணாந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது டக்குன்னு பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு கீழே விழுந்திருப்பாரு. கீழே விழுந்த வெறும் சும்மா இல்லை, உங்களோட மடியில் தான் விழுந்திருப்பாரு. நீங்கள் பயந்து போயிட்டு ஜிமினாவை அப்படியே உங்களோட மடியில் வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கை ரெண்டு ஒரு மாதிரி வச்சுக்குவீங்க. ஒரு மாதிரி ஷாக்கில் நம்ம இப்படி கை விட்டு மேலே தூக்கி போகலாம். அந்த மாதிரி கை உங்கள் ஃபேஸ்கிட்ட வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜிமினா உங்களே பார்த்துட்ருப்பாரு. இதோட முடிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம் டியர். அண்ட் நேற்று யாராவது இந்த எபிசோட், அதாவது போன எபிசோட் பார்க்கல அப்படின்னா அது வந்துட்டு ஜிமின் எஃப்எஃப் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டியர், இன்ட்ரோவில் இவ்வளோ தான். அண்ட் நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களை அந்த ராஜஸ்தானி ஸ்டைலில் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படின்னா நேற்று பிக் கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்க முடியல. பட் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த காதுக்கு போடுறதோட அளவுக்கு, ஸோ அந்த மாதிரி ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ண முடிக்கோங்க. ஸ்டோரி பார்க்கலாம். இப்போது ஜிமினா அப்படியே உங்களே பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் பயந்து போயிட்டு அப்படியே உங்கள் 2 கையும் அந்த கண்ணத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவரை பயந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் உங்கள் கண்ணே தான் பார்க்குறாரு. மற்ற பொண்ணுங்களை பார்க்குற மாதிரி கிடையாது. மற்ற பொண்ணுங்களை பார்த்தா இரிட்டேட் ஆகும், டென்ஷன் ஆகும். அதுவும் அவங்கெல்லாம் வலியறத பார்த்தா ஜிமினாக்கு பலார்னு கணத்தில் அரைஞ்சிடலாம் போல தோணும். ஆனால் உங்களை பார்க்குறப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எங்கே ஒழிஞ்சிருந்தா இத்தனை நாளாக நம்ம கண்ணில் படாமல் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அவரும் எந்திரிக்கவே மனசு இல்லாமல் ஏதோ அவருக்கு பட்டா போட்டு வச்ச இடம் மாதிரி அப்படியே ஹாயாக அப்படி படுத்துக்கிறாரு. அண்ட் நீங்கள் தான் பயந்துட்டு பேசக்கூட பயப்படுறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் அவருக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது. ஸோ அப்படியே உங்கள் மடியில் ஹாயாக படுத்துக்கிட்டு உங்களோட கண், மூக்கு, காது, வாயின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டே இருப்பார். என்னவோ தெரியல, அந்த ஐப்ரோவுக்கு அந்த மேலே இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல போட்டு நிறைய வச்சுருக்கீங்க கலர் கலராக. அப்படியே ஒவ்வொரு கலராக பார்த்துட்டு வர்றாரு, ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி. நீங்கன்னா இன்னும் பயத்தில் எந்திரிக்க சொல்ல கூட பயந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. அவர் அப்படியே அந்த காது கிட்ட பார்க்குறாரு. ஒரு அழகான ஜிமிக்கி, அந்த ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் கலந்த மாதிரி ஒரு மெட்டலில் வரும்ல, அதுதான். அந்த மாதிரி தான் நீங்கள் ஜுவல் செட் ஃபுல்லாகவே போட்டிருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்துட்டு உட்காந்துருந்தாலும் கூட அந்த ஜிமிக்கிலேருந்து அப்படியே ஒரு சின்ன செயின் மாதிரி உங்கள் நோஸ் கூட கனெக்ட் ஆகுது. அதையும் பார்க்குறாரு. அப்படியே பார்த்தா க்யூட்டாக அந்த மூக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவருக்கு அதை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு விளாடணும் போல் தோணுது. கை அப்படி கொண்டு வராரு. நீங்கள் கொஞ்சம் பயந்து பேச அந்த பக்கம் நகர்த்திப்பீங்க. அப்போ டக்குன்னு அவரு கையை எடுத்துகிட்டு அகைன் உங்களோட லிப்ஸ் பார்ப்பாரு. அழகாக இருக்குது. எப்படின்னா க்யூட்டாக அந்த லிப்ஸ்டிக், லிப் பாம் எதுவுமே கிடையாது. நேச்சுரலாகவே உங்களோட லிப்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் பிங்கிஷாக அப்புறம் கொஞ்சம் ரெட்டிஷாகவும் சேர்ந்து கலந்த மாதிரி ஒரு மாதிரி டார்க்காக ஒரு லிப்ஸ்டிக் போட்ட ஷேட்லேயே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, லிப்ஸ்டிக்கெல்லாம் போடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. டக்குன்னு உங்கள் லிப்ஸில் வந்துட்டு கை வச்சு அந்த அதாவது வைப் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த கையை லிப்ஸில் வச்சு இப்படி இது தேய்ச்சி பார்க்குறாரு. நீங்கள் பயந்துடுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கத்திடுவீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி. அவர் அப்படியே அந்த விரலை வந்துட்டு பார்த்துட்ருப்பாரு. எதுவுமே இல்லை, லிப்ஸ்டிக்லாம் ஒன்று கூட ஒரு கொஞ்சம் கூட கிடையாது. அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஒன்றுமே போடாமே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க. நீங்கள் வேறு ஐயோன்னு கத்திருப்பீங்களா, வாய்ஸு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் அன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணு தான் நீங்கன்னு இன்னுமே அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அதே சமயம் நீங்களும் ஏதோ உங்களோட ஆத்துக்காரரை மடியில் படுக்க வச்சு கொஞ்சம் மாதிரி வச்சுருக்கீங்க. எழுந்திரிக்க சொல்லவே இல்லை. அவருக்கு அது வசதியாக போயிடுச்சு போல். அப்படியே இன்னும் நல்லா ஜாலியாக படுத்துக்கிட்டு உங்களை நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த கண் அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களோட கண் எந்தெந்த பக்கம்லாம் போகுதோ அதே மாதிரி அவரும் உங்களோட கண்ணை அப்படி பார்த்துட்டு அவரோட கண்ணை சேர்த்து உருட்டிக்கிட்டு இருப்பார். நீங்கள் ஃபைனலாக வாயை திறந்து கொஞ்சம் எந்திரிங்க, ஏன் என் மேலே விழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல நீங்கள் எந்திரிங்க, யாராவது பார்த்தா தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. யார் இங்கே இருக்கா, யாரும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை யாரும் இல்லைன்னாலும் தப்பு தான், எந்திரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
சரின்ட்டு எந்திரிச்சு அப்படி உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, உங்களோட ஆப்போசிட்டில் உங்களை பார்த்த மாதிரி. நீங்கள் அந்த விறகெல்லாம் எடுத்துகிட்டு திருன்னு அவரை முழிச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ கேட்குறாரு, நான் கேட்டதுக்கு பதில் அப்படின்னு கேட்க, என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியுதுடி, காதில் இவ்வளோ பெருசாக மாட்டிருக்கிறப்பவே உனக்கு காதில் கோளாறுன்னு தெரியுது, கேட்காத காது அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் இல்லையே எனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேட்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ சொல்லு நான் என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. உங்களோட ஃபேஸ் அப்படி பார்த்த மாதிரி கிட்ட வந்து, அது இதுக்கு முன்னாடியே அங்கே அது பார்த்தனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்ல, தெரியுதுல்ல அப்புறம் என்னன்னு ஒரு கேள்வி வேறு அப்படின்னு அவர் கேட்க, அது சும்மாதான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சும்மாவா? சொல்லிக்கோ, நீ சொல்லிக்கிட்டா நல்லா தான் இருக்கு. சரி ஓகே சொல்லு, எனக்கு வாய்ஸ் எங்கேயோ ஃபெமிலியராக இருக்குது, ஆனால் உன்னை பார்த்த மாதிரியே இல்லை, எந்த ஊர் நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் அந்த கிராமம் இருக்குல்ல அதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் ஊர் தான், இதுக்கு மட்டும் நான் பார்த்துருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போது ஜிமினா பார்த்துருக்கேனா, எங்கே எப்போ அப்படின்னு கேட்க, போன மாதம் இதே இடத்துல பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. போன மாதமா இதே இடத்துலையா, நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு. இல்லை நான் மயங்கி விழுந்துட்டேன், நீங்கள் என் கூட வந்தீங்கள்ல அப்படின்னு சொல்ல, அது ஒரு குட்டி என்ன அந்த குட்டி பாப்பா அப்படின்ட்டு அவருக்கு ஷாக்கு. நான் தான் அப்படிங்கிறீங்க. என்ன பேசுகிற நீ, போன மாதம் அப்படி இருந்த இந்த மாதம் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு சுத்தமாக நம்பவே முடியலை. அப்போ எப்படின்னு இப்போ எப்படி இருக்க, அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நிஜமா அந்த பொண்ணு தான் நீயா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான், நீங்கள் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணீங்கள்ல, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பயந்துட்டேன், அதான் சொல்லாமல் போயிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு இன்னொரு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் தண்ணி எட்டு போகிறப்போ அந்த வாய்ஸ் புலம்பிகிட்டே போயிருந்துருப்பீங்க. அப்போ உங்களோட வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கோம், அதே வாய்ஸ் அந்த குட்டி பாப்பாவோட வாய்ஸும் இருந்திருக்கும். ஸோ உங்களை பார்த்துட்டு ஹெல்ப்லாம் பண்ணியிருந்திருப்பார். இப்போ கேட்குறாரு, அப்போது ஒரு நாள் நீ தண்ணிக்கு போன தானே கூட எடுத்துகிட்டு புலம்பிட்டே, அது நீயா அப்படின்னு கேட்க, அதனால நான் தண்ணிக்கு போயிட்டு இருந்தேன்னா நீங்கள் பக்கத்தில் யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருந்தீங்க, அப்போ நான் போகிறப்போ அடிச்சிட்டு இருந்தீங்க, அப்போ பார்த்து பயந்துட்டு போயிட்டேன். அப்புறமா ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களை பார்க்கவே இல்லை, ரொம்ப பயமாச்சுன்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பயமா ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் பெரிய இடத்து வீட்டு பிள்ளை, அப்புறம் கொஞ்சம் அப்படிங்கிறீங்க. என்ன கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே அந்த மரத்துக்கடையில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படிங்கவும், கொஞ்சம் அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அது கோச்சுப்பீங்களா, சொன்னால் என்னையே அடிப்பீங்களா அப்படின்னு கேட்க, சச்சா உன்னெல்லாம் அடிக்க மாட்டேன், தரக்கூட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, நீங்கள் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணுறீங்கள, அதனால பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு பேர் ரவுடித்தனம் இல்லை, இங்கிலீஷில் அழகாக இன்னும் கொஞ்சம் மாஃபியான்லாம் சொல்லுவாங்க, வெளியூர்லலாம் இப்படி தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. 2 போயிட்டு, உங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சா, அவ்வளோ தூரத்துலேருந்து விழுந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அவர் அப்படி பாதியில் விட்டுட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அவரும் இடுப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விறகு எடுத்துருக்க மாட்டீங்க, ஸோ அப்படி சும்மா கையில் தான் எடுத்துருப்பீங்க, அதை அப்படியே கீழே வச்சுட்டு ஓடி வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. அப்போது ஜிமினாவும் ஆமாம் என்னால் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறாரா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அன்றைக்கி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும், நான் வேணால் போயிட்டு யாராவது கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வெயிலில் அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வருவியா நீ, வேணாம்
எனக்கு கொஞ்சம் தான் முடியல, நீ கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணினா நான் அப்படி நடந்து வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. நானா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிடிச்சி தூக்குறீங்க. அவருக்கு அடியெல்லாம் ஒன்றும் படலை. அவர் தான் நல்லா மெத்த மாதிரி உங்கள் மேலே தானே விழுந்திருப்பாரு ஜம்முன்னு. ஆனாலும் போய் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிருந்தாலும் அந்த பேபி வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம். அது அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அவர் அப்படியே கைத்தாங்களா நீங்கள் அப்படியே பிடிச்சி தூக்க அவர் அப்படியே எந்திரிச்சுக்கிறாரு. நடந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி நடக்க முடியும், காலையும் செம்மாடி. சரி ஓகே, என்னை அப்படியே கைத்தாங்களா கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகை அங்கேயே போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஜிமினாவை அப்படியே அவரோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. அவருக்கு இதெல்லாம் பத்தலை போல். அப்படியே வந்துட்டு உங்கள் தோல் மேலே அப்படியே கையை போட்டு உங்களை சேர்த்து அப்படியே இப்படி அவரோட இழுத்துக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் நடக்க முடியலல்ல, இப்படி தான் கூப்பிட்டு போகணும் நடக்க முடியாதவங்கள, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, நான் யாரையும் இப்படி கூப்பிட்டு போனது இல்லையே. அப்போது யாராவது நடக்க முடியலன்னா இப்படி தான் கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எல்லாரையும் இல்லை, பொண்ணுங்க நடக்க முடியலன்னா இப்படி கூப்பிட்டு போ. அப்புறம் நான் மட்டும்தான், என்னை தவிர வேறு எந்த பசங்களையும் இந்த மாதிரி கூப்பிட்டு போவாத அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாம் பொறுக்கி பசங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறாணியாக இருக்கிறீங்க. ஸோ அந்த பாலைவனத்தில் அழகா அந்த ஒரு மாதிரி அடிக்கிற வெயில் தான். ஆனாலும் ஜிமினுக்கு குழுக்குள்னு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்கவும் அப்படியே வந்து 2 பேரும் அப்படியே நடந்து வரீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவங்க ஷோல்டரில் அப்படியே கழுத்தோட கை போட்டு பிடிச்சிருப்பாரா. ஸோ அவரோட கையும் பிடிச்சிட்டு அவரோட ஹிப்பை சேர்த்து பிடிக்கணும்ல. ஸோ நடக்க முடியலன்னு வேறு சொல்கிறாரா. ஸோ அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு ஒரே கூச்சமாக வேறு இருக்குது. என்னடா இது, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேனே நான், ஏன் இப்படி, இவகிட்ட என்னதான் இருக்குது. ஆனால் சத்தியமாவா போன மாதம் பார்த்தா அந்த குட்டி பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. உங்ககிட்ட கேட்குறாரு, அன்னைக்கு நீ ஒரு சின்ன பாவாடை சட்டை தானே போட்டிருந்த அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிறீங்க. அப்போது இன்றைக்கி மட்டும் என்ன இவ்வளோ நகை அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அப்போ நான் சின்ன பாப்பா, இப்போ நான் பெரிய பொண்ணாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே யதார்த்தமாக பேசுறது. பெரிய பொண்ணாயிட்டியா, அதே ஹைட் தான் இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. பெரிய பொண்ணா, அது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, வேறு எது அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழந்தைத்தனமாகவே இருக்கனால அப்படியே வந்து அவர்கிட்ட, அதுவா, அது அம்மா சொன்னாங்க, இதுக்கு மேலே உன்னை வந்துட்டு ஒரு அழகான ராஜகுமாரை வந்து கல்யாணம் பண்ணிப்பான், அது வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு நீ பெரிய பொண்ணு ஆகிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ நான் ராஜகுமாரனுக்காக காத்திருக்கேன், அதனால தான் நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. உன் அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அழகான ராஜகுமாரன் சீக்கிரமாக வந்துட்டான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டானா, எங்கே அப்படின்னு கேட்க, உன் கண்ணுக்கு தான் தெரியலை, ஆனால் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அம்மா சொன்னதுக்கான அர்த்தம் எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே அரசல் பரசலாக நம்ம ஆல்ரெடி தெரியும்ல, அந்த மாதிரி தான். சின்ன வயசில் மீனிங்கே புரியாமல் நிறையா பாட்டு பாடுவோம்ல, அதுதான் அதே மாதிரி தான். மீனிங்கே புரியாமல் அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு சரி ஓகே, உனக்கு கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வலிக்குது, உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை எனக்கும் தான் வலிக்குது, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த பாலைவனம், அங்கே வேறு யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை. ஜிமின் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, ஒரு பிளாக் கலரில் ஒரு மாதிரி, அது பேண்ட்டும் கிடையாது, அந்த வேஸ்ட்டும் கிடையாது, அது ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த ஊருக்காரங்க போடுற மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு. நீங்கள் அதே மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த முக்காடெல்லாம் போட்டு ஜுவல் செட்லாம் போட்டிருக்கீங்க. 2 பேரும் அந்த அடர்ந்த பெரிய பாலைவனத்தில் யாருமே இல்லை,
ஜஸ்ட் அந்த சென்டர் ஆஃப் பிளேஸில் நடந்து வந்துட்டுருப்பீங்க. அழகாக ஒரு மாதிரி காற்று அடிக்குது. ஸோ அப்போது உங்களோட அந்த முக்காடு இருக்குள்ள, ஸோ அதை அப்படியே வந்துட்டு பறந்துடுது. ஜிமினா அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினாவை பார்க்க அவரோட ஹேர் வந்துட்டு காற்றுல ஒரு மாதிரி ஃப்ளை ஆகிட்டு இருக்கும். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜிமினாவுக்கும் வந்துட்டு அந்த முக்காடு எடுத்துகிட்டு பார்க்கவும் நீங்கள் இன்னும் அழகாக தெரியுறீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கவும் நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு, அச்சச்சோ இந்த முக்காடு கீழே விழக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து போடலான்னு ட்ரை பண்ணேன். அவரோட 2 கையும் வச்சு அந்த முக்காடு எடுத்து உங்களுக்கு அழகாக போட்டு விடுறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினாவை பார்த்துட்ருக்க. என்னதான் வெயில் வந்துட்டு கொளுத்துனாலுமே கூட ஒரு மாதிரி ஜிமினாவுக்கு சில்லு காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த பாலைவனத்தெல்லாம் தாண்டி நடந்து நார்மலாக ரோடு வரும்ல, அதாவது வர காடு மாதிரி தான் இருக்கும். அந்த பொட்டைக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ அப்படி தான் இருக்குது. அங்கே வரைக்கும் நடந்தே வந்துட்டீங்க. நடந்து வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் போச்சு விறகு எடுத்துகிட்டே வரல, அம்மா கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ஜிமினாவை அங்கேயே விட்டுட்டு போயிடுறீங்க. ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஜிமினாவும் வந்துட்டு பார்த்துப்போன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நீங்கள் போகிறப்ப தான் புலம்பிட்டு போவீங்கள, இப்போ நான் விறகு கேட்டால் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரியாமல், சரி ஓகே எதனாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு போகணும். ரொம்ப தூரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படி நீங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பீங்க. அப்போது கரெக்டாக ஜிமினா உங்களை அந்த இடத்துல விட்டு, அதாவது நீங்கள் ஜிமினாவை அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. நான் போய்க்கிறேன் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது திரும்பி அந்த மனுஷன் எடுக்கிறாரு பாருங்க ஒரு ஓட்டம். புயல் வேகத்தில் அந்த வெயிலில் அந்த பாலைவனத்தில் ஒரு மாதிரி கால் கடுக்கு ஓடுறாரு பயங்கர ஃபாஸ்ட்டாக. கடைசியாக அந்த காடும் வந்துடுது. அங்கே நீங்கள் கட்டி வச்சுருந்த விறகு அதை எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டு ரிட்டன் திரும்பி ஓடி வராரு. ஓடி வந்து ஷார்ட்கட்லாம் பூந்து வந்து உங்களோட வீட்டில் வாசலில் அந்த விறகை அப்படியே வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அதாவது யாருக்கும் தெரியாத மாதிரி. நீங்கள் ஆடி அசைஞ்சு போகிறதுக்குள்ளே அவர் இத்தனை வேலை பண்ணிட்டாரு. ஃபைனலாக நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. போச்சு அம்மாக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அந்த பக்கம் ஜிமினா வந்துட்டு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஜிமின் கையில் விறகு. இவர்கிட்ட எப்படி விறகு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்குறீங்க திருடுத்தனமா. யாரும் அங்கே இல்லை. அப்படியே அந்த ஸ்கர்ட்டை கொஞ்சம் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு ஓடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கால் தடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு அவர் பக்கத்தில் ஓடுறீங்க. அவருக்கு அது அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரியுது. ஸோ நீங்கள் ஓடி வருது அப்படியே ஸ்லோ மோஷனில் அவருக்கு தெரியவும் அவருக்கு அப்படியே பேக்ரவுண்டில் பாட்டெல்லாம் கேட்குது. அவரோட மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, எங்கே இருந்தா இவ இத்தனை நாளா, என் கண்ணுக்குள்ளே பட்டும் கூட எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக ஓடி வர உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அங்கேருந்து, அதாவது வாசலுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வந்திருப்பீங்க. இவர் வீட்டுக்கு பின்னாடி நின்றுருப்பார் ஓரமாக. ஸோ அங்கேருந்து ஓடி வந்து மூச்சு வாங்கிட்டு அவர் பக்கத்தில் நிற்க அவரும் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, நம்ம மட்டும் தனியாக தானே வந்தோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஆள் விட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு அம்மாக்கிட்ட என்ன சொல்ல போகணுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாரு. வேற என்ன வேணும்? ஆனால் என்கிட்ட பணம்லாம் இல்லையே. நீங்கள் ரொம்ப பெரிய வீட்டு பையன். அதுவும் இல்லாமல் நான் பணம் கொடுத்தா உங்களுக்கு அது 10 கூட தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பணம் வேண்டாம், வேற அப்படின்னு கேட்குறாரு. வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன், இன்னொரு நாளைக்கு கேட்குறேன். எனக்கு அது என்றைக்கு தேவைப்படுதோ அன்றைக்கி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். இங்கேருந்து சீக்கிரம் போங்க, அம்மா பார்த்தா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. அந்த விறகு அப்படி தூக்க வர முடியல. ஏய் விறகு அப்படிங்கிறாரு. மறந்துருப்பீங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அதை தூக்கி தலையில் வைக்க முடியல. ஸோ ஜிமின் தான் உங்களுக்கு தூக்கி தலையில் வச்சு கொடுக்குறாரு. நீங்களும் அதை வாங்கிட்டு குடுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கே பின்னாடி இருந்து. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனதுமே அந்த விறகு வந்துட்டு சாரா உட்காந்துருப்பா. எருமை வந்து புடிவா அப்படின்னு கத்துறீங்க. ஜிமின் இன்னும் போயிருக்க மாட்டார். அது எல்லாமே அவருக்கு கேட்குது. யாரை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு அந்த மரத்துக்கு பின்னாடி. நீங்கள் சாராவை தான் திட்டுறீங்க. அவள் ஏய்
மரியாதையா நீ மரியாதை கொடுத்து பேசு. அப்போ தான் நானும் அக்காங்கிற மரியாதை கொடுப்பேன். இப்படி எருமை மாடுன்னு கூப்பிட்டினா நான் உன்னை காட்டெருமைன்னு கூப்பிடுவேன். பாரு கரு கருன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காட்டெருமை மாதிரியே இருக்க அப்படிங்கிறா. ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. ஏய் யாரடி காட்டெருமை? நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. நீயா அழகா? அது சரி, காமால கணக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்ல, யார் கணக்குடி காமால? உனக்கு தானே காமால அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எகிரிட்டு போகிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, நம்மக்கிட்ட பூனைக்குட்டியாட்ட பண்ணுறா, இங்கே மட்டும் என்ன எகிரிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருப்பாரு. அப்போது உங்களுக்கு சாராக்கும் சண்டை பயங்கரமாக முத்திக்குது. அவள் உங்களை காட்டெருமைன்னு கூப்பிட, நீங்கள் அவளை எருமைன்னு கூப்பிட, 2 பேரும் அப்படியே வந்துட்டு முடியை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஸோ அவங்க மேலே ஏறி உட்காந்துக்கிற அவங்கள அடிக்கிறதுக்கு ஜிம்மினுக்கு வேறு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஐயோ என் ஆள் அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு. அண்ட் நீங்கள் அவளை திருப்பி ஒரு பக்கம் உதச்சி தள்ளிட்டு, என் மேலே ஏறி விழுறியா நீ? இரு ஒன்று பேசிக்கிறேன். ஏண்டி உனக்கு இவ்வளோ கொல்பா அப்படின்னு சொல்லி பேச அவளும் வந்துட்டு திருப்பி திட்டிகிட்டே இருக்கிறா. ஸோ அம்மா வந்துட்டு கழட்டிங்களா, 2 பேரும் அமைதியாக இருக்க மாட்டிங்களான்னு ஒரு கத்துறாங்க. அப்புறம் தான் அமைதியாகிறீங்க. அச்சோ என் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. அம்மா வந்து கேட்குறாங்க, எதுக்குடி இப்போ அவ கூட சண்டை போட்டிருக்கன்னு சொல்லிட்டு சாராவை கேட்க, அம்மா அவள் வந்து வராமல் என்னை எருமைங்கிறாம்மா, அவள் தான் காட்டெருமை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அம்மா நான் அப்படியா இருக்கேன்? நீ தானே சொன்ன நீ ரொம்ப அழகாக இருக்கா, உனக்கான ராஜகுமாரன் எங்கே இருக்கான்னு தான் தெரியலை அப்படின்லாம் சொன்னேன்லம்மா. இப்போ என்னம்மா எனக்கு காட்டெருமைங்கிறா, அப்போ எனக்கு காட்டெருமை தான் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் பேசுறது குழந்தைத்தனமாக இருக்குது. இங்கே உங்களை அப்படியே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க பக்கத்தில். ஸோ ஜிமின் வந்துட்டு போயிருப்பார். உங்களோட அம்மா வந்ததுமே எதுக்குடா வம்பிட்டு ஓடிடுப்பார். அப்போது உங்களோட அம்மா உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. வயன் அப்படின்னு கூப்பிட, அம்மா அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட, உனக்கு வயசு 17-18 வரப்போகுதில்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு 16 தானே அப்படிங்கிறீங்க. 16னா அது ஒரு கணக்கு, ஆனால் உனக்கு இப்போது பிறந்த நாள் வரப்போகுது, உனக்கு 17 வயசு முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்களே ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கல்ல. பிறந்தது ஒரு வருஷம் கணக்கு போட்டுருவாங்க, அடுத்த வருஷத்தை 2 வயசுன்னு சொல்லி கணக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் கணக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியல, சரி ஓகே ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஆனால் 17 வயசு கணக்குக்கு. அப்போது இங்கே பாரு, நீ பெரிய பொண்ணும் ஆகிட்ட, அப்புறம் உனக்கு வயசும் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் நீ வந்துட்டு குழந்த மாதிரி பேசக்கூடாது, உன் வாய்ஸ் ஒரு மாதிரி குழந்தைங்க பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என் வாய்ஸ் குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கா? ஐயோயோ அப்படிங்கிறீங்க. அப்போது சாரா வந்துட்டு கழுதை பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கத்துறா. அப்போ உங்களோட அம்மா, உன் வாய்ஸ் தாண்டி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பக்கம் திரும்பி, இங்கே பாரு வயன், நீ பேசுகிறது நடக்கிறது சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இந்த ஊர் கண்டுபிடிக்கும். அதனால் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரியா? அட் த சேம் டைம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழலாம், யாருக்காகவும் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் சொசைட்டிக்கிட்டேயும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஏன்னா நம்ம ஊர் இல்லையா, சும்மாவே ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பல அறிவுரைகள் சொல்கிறாங்க. ஸோ அம்மா மறுபடியும், நீ பேசுகிறப்போ ரொம்ப குழந்த மாதிரி கொஞ்சம் பேசாத, கொஞ்சம் மெச்சூராக ஓகேவா, மெச்சூர்டாக நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பேசுறது அப்படின்னு சொல்ல, அது கொஞ்சம் நார்மலாக பேசி பழகு, நீ ஒரு மாதிரி குழந்த மாதிரி பேசுகிற, உனக்கு எது புரியும், நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, நான் என்ன குழந்த மாதிரி பேசுகிறேன், நான் நல்லா தான் பேசுகிறேன், எப்படி நான் பெரிய பொண்ணு மாதிரி பேசுறது? அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான், நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன், நான் இனிமேல் பெரிய பொண்ணு மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டே அப்படியே பாஸ் ஆகுது. ஈவினிங் ஆயிடுச்சு, நைட்டு. நீங்கள் அப்படியே அப்படி உங்கள் வீட்டு வாசல் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க. மோஸ்ட்லி அந்த ஒரு மாதிரி மணலெல்லாம் இருக்கும் அந்த இடம்லாம், டெசர்ட் சைடு அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த மணலை அப்படியே விளையாடிக்கிட்டு அந்த வானத்தை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அந்த நிலா இருக்குல்ல, ஸோ நிலா உங்களுக்கு தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது. இன்றைக்கி இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, நிலா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜிமினாவும் அவரோட வீட்டில் வெளியே வந்துட்டு ஒரு கயிறு கட்டில் இருக்கும். ஸோ அந்த கயிற்று கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு அந்த வானத்தையே பார்த்துட்ருப்பாரு, அதாவது மல்லாக்க படுத்து பார்த்துட்ருப்பாரு. அந்த நிலா அவரோட கண்ணுக்கும் அவ்வளோ அழகாக தெரியுது. அதை பார்க்குறப்பெல்லாம் அதுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் தான் வந்து போகுது. ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இன்னுமே அவர் அதே தான் யோசிச்சுருக்காரு.
அன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப குட்டி பொண்ணுதாக தான் இருந்திருப்பீங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. ஒரே மாதத்தில் எப்படி பொண்ணுங்க மட்டும் இப்படி ஆயிடுறாங்களா என்ன? இல்லை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுறாளா? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்கள்ல, அத்தை நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு ஞாபகம் வந்துடுது. ஸோ அப்படியே வந்துட்டு இன்னும் குழந்த மாதிரியே இருக்கால்ல, ஏன் எனக்கு யாரையும் பிடிக்காம எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் அங்கே நிலாவே பார்த்துட்ருக்க, அவரும் இந்த பக்கம் அதே நிலாவை பார்த்துட்ருக்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட வேவ் லென்த் ஒரு மாதிரி வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு அது தெளிவாக தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் டே அவர் எப்பயும் போல் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மரத்து மேலே ஏறி அப்படியே படுத்துட்டு இருப்பார். உங்களுக்காக தான் வெயிட்டிங், வருவாளா மாட்டாளா அப்படின்னு. நீங்கள் அந்த அன்றைக்கி வந்துட்டு போகவே இல்லை, ஏன்னா நிறையா விறகு எடுத்துகிட்டு போயிட்டீங்கள. ஸோ அதனால் இன்றைக்கி தாட்டிக்கும், நாளைக்கு போய்க்கலாம், டெய்லி எதுக்கு போயிட்டு அந்த வெயிலை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துப்பீங்க. வீட்டில் இருந்தால் உங்களுக்கும் சாராக்கும் பயங்கர சண்டை வந்துகிட்டே இருக்கும். அம்மாவால் சமாளிக்கவே முடியாது. இப்போது அப்படியே தான் அந்த டே பாஸ் ஆகுது. ஜிமினா அப்படியே பாவம் நாள் ஃபுல்லாக அந்த மரத்து மேலே படுத்துட்டு அவள் வருவாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. இந்த டே நீங்கள் வராமே போயிடுச்சு. ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது. நேற்று பார்த்தோம்ல, அவளோட மடியில் கிடந்தேன். இன்றைக்கி என்னடானா இப்படி அனாதையாக கிடக்கிறேன். கொஞ்சம் கூட அவளுக்கு கருணை இல்லையா என்ன? கடவுளே உனக்குமா கருணை இல்லை? கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் இன்றைக்கி அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கிறீங்க. எந்திச்சு பார்த்தா விறகு வந்துட்டு காலையிலைக்கு மட்டும்தான் இருக்குது. அம்மா வந்துட்டு, வயன் நீங்கள் 2 பேரும் சமைச்சிட்றீங்களா, நான் போய்ட்டு விறகு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. வேணாம்மா, நான் தான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்ல, நானே போயிட்டு வரேன் அப்படிம்பிங்க. உங்களுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப வேலை கொடுக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்களே வந்துட்டு நானே போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா பத்திரமா போயிட்டு வா, இந்த தட்டியும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் வர முடியாது அம்மா, நீ தண்ணிக்கு போயிடுவ, அவள் விறகுக்கு போயிடுவா, வேறு யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிறா. வீட்டில் என்ன நிறையா பொட்காஸ்ட்கள் வச்சுருக்கியா என்ன பார்த்துக்கிறதுக்கு? ஒன்றும் தேவையில்ல, ஒன்றா என் கூடவா இல்லை அம்மா கூட போ அப்படிங்கிறீங்க. அது வந்துட்டு நான் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. சரி ஓகே, நீங்களும் அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அம்மா கட்டி கொடுக்குறாங்கள அந்த துணி, அதையும் எடுத்துக்கிட்டு கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அம்மாவும் சரி வாடி தண்ணிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட, அம்மா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. அதானே பார்த்தேன், வேலை சொன்னாதான் அம்மனுக்கு எல்லா பக்கம் வெளியே வந்துடுமே. சரி ஓகே வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போது அகைன் நீங்கள் அந்த பாலைவனம் இருக்குல்ல, ஸோ அந்த காட்டுக்குள்ளே அப்படியே அழகாக நடந்து போகிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி, அதே மாதிரி ட்ரெஸ் செட்டப் தான், பட் கலர் மட்டும் வேறு, ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி முக்காடு அண்ட் அதே மாதிரி அதே ஜுவல்ஸு, அதே மேக்கப் தான், டெய்லி இப்படி தான் இருப்பீங்க. ஸோ அழகாக அப்படியே நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஜிமினாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, இன்னைக்காவது வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் அப்படியே கவர்ந்து படுத்துக்கிட்டு அந்த தடத்தையே பார்த்துட்ருக்காரு. அப்போது தூரத்தில் நீங்கள் வந்துட்டு இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் ட்ரெஸ் வந்துட்டு வேறு கலரில் போட்டிருப்பீங்களா, அவள் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பிரைன் கேட்டாலும் மனசு அவள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. அப்படியே நீங்களும் அழகாக நடந்து வந்துட்டுருப்பீங்க. அம்மா சொல்லியிருப்பாங்க அடக்க வடக்கமாக நடக்கணும் அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் அப்படியே வரும்போது மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஓகே, யார்கிட்டயா இருந்தாலும் நம்ம பெரிய பொண்ணு மாதிரி பேசணும், குழந்த மாதிரி கொஞ்சம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஏதேதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா நிறையா விறகு இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்தா இன்னும் நிறையா இருக்குது. இன்றைக்கி என்ன இவ்வளோ இருக்குது? பரவாயில்ல, மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டா 2 நாளைக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ தான் ஜிமினாக்கு தெரியுது, அட கடவுளே, அப்போது நிறையா இருக்கனால்தான் இவ கொண்டு போய் ஒன்றா வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு வர மாட்டேங்கிறாளா அப்படின்னு அவருக்கு இப்போ தான் புரியுது. சரி ஓகே, கம்மியாக இன்றைக்கி கொடுத்து விட வேண்டியதான், அப்போ தான் நாளைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு மேலே உட்காந்துக்கிட்டு. நீங்கள் அந்த விறகெல்லாம் எடுத்து அப்படியே அழகாக அடுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அடுக்கிட்டு இருக்கிறப்போ மேலேருந்து ஜிமினா இன்றைக்கும் வந்துட்டு பொத்துன்னு அப்படியே உங்கள் மேலே விழுறதுக்கு தான் விழுவார். கரெக்டாக அதே மாதிரி வந்து உங்கள் மடியிலே விழுறாரு. நீங்கள் பயந்து போயிருப்பீங்க. அப்புறம் பார்த்தா ஜிமினா, நீங்களா டெய்லியும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க,
நீ டெய்லி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் முதல்ல எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நேற்றெல்லாம் அமைதியாக தானே இருந்தேன் அப்படிங்கிறாரு. ஆஹா, நான் பெரிய பொண்ணு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பேச்சே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஜிமினா அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு, என்ன இன்னைக்கு கொஞ்சம் பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நான் பெரிய பொண்ணாயிட்டேன், அம்மா இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க நேற்று அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நல்லா தானே பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் குழந்த மாதிரி பேசுகிறேன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது, நீ குழந்த மாதிரி பேசாத, ஒழுங்காக பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கோன்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா அப்படியே உங்களையே வாயவே பார்த்துட்டு இருக்காரு. க்யூட்டாக ஒரு மாதிரி பவுட்டிலி பேச்சு பேசிகிட்டு இருப்பீங்க. அவரோட கண்ணு மொத்தமாக உங்களே தான் பார்த்துட்டே இருக்குது. நீங்களும் விறகெல்லாம் எடுத்து கட்டிக்கிறீங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, போயிட்டு நான் மாவுக்கு சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் உன் தங்கச்சி பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அதான் நேற்று பார்த்தனே, அது விறகு கொடுக்க வரும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இவ்வளோ விறகு எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டீன்னா நாளைக்கு நீ வரமாட்டல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அதனால தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போது உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் பேஸ்கிட்ட நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. அவர் இன்னும் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஃபேஸ்கிட்ட ஃபேஸ் வச்ச மாதிரி, உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணலையா ஒயன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏதாவது பசங்க இந்த மாதிரியெல்லாம் பேசினா அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உடனே பயம் ஆகிடுது. இவர் ரொம்ப கெட்ட பையன்தான், அம்மா சொன்ன மாதிரி இவர் இந்த மாதிரி கேட்குறாரு, கெட்ட பையன்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சுக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் அவரை பார்க்குறீங்க. அவரும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. அவர் உங்கள் மேலே ஒரு லவ்வோடு பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரி பயமாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது நான் முதல்ல இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விறகெல்லாம் அப்படியே தூக்கி தலையில் வைக்க வேற முடியல. ஸோ ஜிமின் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த தூக்கி உங்களுக்கு தலையில் வச்சு விடுவார். ஸோ நீங்களும் அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக 4-5 ஸ்டெப் அந்த பக்கம் நடந்து போயிடுவீங்க. போயிட்டு இருக்கிற உங்களே வந்துட்டு ஜிமின் பார்த்துட்ருப்பாரு. ஒரு வாட்டி திரும்பி கூட பார்க்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏக்கமாக உங்களே பார்த்துட்ருக்க. என்னவோ தெரியல, ஒரு 10 ஸ்டெப் அந்த பக்கம் நடந்து போயிட்டு உங்களே அறியாமல் நீங்கள் அவரை திரும்பி பார்க்குறீங்க. பயத்தோடு தான் ஒரு மாதிரி உங்களோட கண் அவரை பார்க்குது. ஸோ ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போயிட்டு உங்களை பார்க்குறாரு. அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த ஜுவல் செட்டு, தலையில் விறகு, முக்காடு, அது இதுன்னு சொல்லிட்டு, கையில் வளையல், காலில் நல்லா ஒரு மாதிரி சலக்குன்னு கொலுசுன்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு மண்டக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் திரும்பி பார்க்குற அந்த லுக்கு, அவ்வளோதான் மனசை அங்கேயே விழுந்துருவார் போல். அப்படியே வந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்த மாதிரியே, அதாவது அவரை பார்த்த மாதிரியே முன்னாடி ஃபார்வர்டாக நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அப்போது ஜிமினாவும் உங்களை அழகாக கொஞ்சம் அந்த லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைலோடு உங்களை பார்த்துட்ருக்க. நீங்கள் பயந்து போயிட்டு அந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே ஜிமினாவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அப்படியே அவரோட 2 கையும் அப்படியே புடனைக்கு பின்னாடி கட்டிட்டு அப்படியே நீங்கள் அப்படி பார்த்துட்டு போயிருப்பீங்கள்ல. ஸோ அந்த ஒரு லுக்கிலேயே வந்துட்டு மனுஷன் அப்படியே உங்களையும் ஒரு மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்க்க, அப்படியே அந்த ஸ்கையும் பார்க்கன்னு சொல்லிட்டு, ஐயோ என் மனசுக்குள்ள நோய தச்சாயோ. ஸோ அப்படியே பாட்டு பாடிட்டு போகிறவங்கள பார்த்து ஏய் ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே திரும்பி பார்க்குறீங்க. அதாவது அவரை திரும்பி பார்த்துட்டே அப்படியே முன்னாடி நடந்து போவீங்க. நாளைக்கு வந்துடு என்ன அப்படின்னு சொல்லுவார். மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இவரை பார்த்துட்டே நடக்கவும் கால் வந்துட்டு அந்த துணியில் ஸ்லிப்பாக அதாவது மாட்டிக்கும். ஸோ இடப்பே ஒரு மாதிரி பரட்டி விட்டு அங்கேயே விழுந்துருவீங்க. ஸோ நீங்கள் விழுந்ததும் அதாவது நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருந்துருப்பீங்களா. ஸோ அந்த காட்டுக்கும் அந்த டெசர்ட்டுக்கும் ஒரு கொஞ்சம் தான் கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு கீழே அப்படியே உருண்டுட்டு போகிற மாதிரி பிளேஸு. ஸோ அது ஃபுல்லாக மணல் பாலைவனம். அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பரட்டி விழுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கை அப்படி ஆசை போடல. ஸோ அப்போது ஜிமின் பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து உங்களை விழாமல் பிடிக்கிறேங்கிற பேரில் உங்களை அப்படியே ஹக் பண்ண 2 பேரும் சேர்ந்து பேலன்ஸ் இல்லாமல் என்ன ஆயிடுறீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்து அந்த மண் இருக்குல்ல, ஸோ அது கீழே அப்படியே இறக்கமாக இருக்கும்ல, நீங்கள் கூட விறக வாசி தள்ளுவீங்களா அந்த இடம் தான். ஸோ 2 பேரும் அந்த இதுக்குள்ளே விழுந்து ஒரு மாதிரி புரண்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினா உங்களை விடவே இல்லை, அப்படியே உங்களால் ஹக் பண்ணி பிடிச்சிப்பாரு. நீங்கள் ஜிமின் 2 பேரும் அப்படியே அந்த படத்துலலாம் புரண்டுட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி தான் அப்படியே தடன்னு புரண்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இதோட இந்த எஃபெக்டை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த எபிசோடில் லாஸ்ட்டாக அந்த டெசர்ட்டில் உருண்டுட்டு போகிறாங்கள்ல அந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது முடிச்சுட்டு நான் அடுத்தது போடுறேன். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். ஓகே, ஸோ பாய், சாலங்கி.